தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.5 பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்படி டைரெக்டாக நம்ம வந்து இதை கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? செகண்டு நம்ம அப்படி வந்து க்ராஸாக கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் நமக்கு க்ளூ. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 2 is 2, 2 2s are 4. ஓகே, அகெயின் இந்த 2வையும் இந்த 20 இப்படி நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ 1 2 is 2, இங்கே 1 2 is 2, 0. ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் இங்கே வந்து 6 இருக்குது, 10 இருக்குது. இது ரெண்டையும் நான் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ 3 2s are 6, இங்கே 5 2s are 10. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே நம்பர்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா? எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதலாம். ஓகே, which is equal to ஓகே, மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்கா? 3 இருக்குது. ஸோ இங்கே மேலே நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1 3 is 3. ஸோ ஜஸ்ட் 3 மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? 3. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 times ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே 1 time ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்கப்போ we can add the powers. அப்போ 2 இங்கே பவர் 1ன்னா நம்ம 3. ஸோ எக்ஸ் கியூப் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே y பாருங்கள், y இருக்குது, இங்கே y பவர் 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த yயும் இங்கே 1 time ஆஃப் y இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 4 times ஆஃப் y இருக்குது. ஸோ அப்போ இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் y தான் இருக்கும்? 3 times ஆஃப் y தான் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டரில் வந்து 3 y பவர் 3 தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே z கியூப் இருக்கா? இங்கே z பவர் 3 இருக்கா? இங்கே z ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே இருக்க z ஸ்கொயரும் இங்கே இருக்க இதுக்கு உள்ளால இருக்கிற z ஸ்கொயரும் போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? இது ஜஸ்ட் ஒரே ஒரு z தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த z மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, டிவைடட் பை கீழே என்ன இருக்கும்? நம்ம ஆல்ரெடி இது வந்து நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இந்த z ஸ்கொயர் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே y பவர் 4 இருக்கா? நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணோம். ஸோ இங்கே y பவர் 3ன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதனால் இங்கே y பவர் 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 1 5 is 5. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நான் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நம்பர்ஸ்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 1 3 is 3ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா we can add the power. ஸோ 2 + 1 வந்து 3. ஸோ எக்ஸ் கியூப்ன்ற ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே y இருக்குது, y பவர் 4 இருக்குது. அப்போ இந்த yயும் இந்த y கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க ஒரு y கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் எத்தனை y தான் இருக்கும்? y பவர் 3 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த கீழே வந்து இந்த y கியூப் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே z ஸ்கொயர் இருக்கா, இங்கே z கியூப் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற 2 times ஆஃப் இது கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிறது 2 times போயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு z தான் இருக்கும். அதனால் அந்த z மட்டும் நம்ம இங்கே மேலே எழுதியிருக்கோம். ஓகேவா? இங்கே டினாமினேட்டரில் வந்து 5 இருக்குது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அந்த y இது நம்ம இங்கே கேன்சல் பண்ண பார்த்தீங்களா? அந்த ரிமைனிங் வந்து y கியூப் இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதை நம்மளோட 3x கியூப் is at 5y கியூப். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியுது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இங்கேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், இங்கேயும் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே +21 இருக்குது. ஸோ 1 × 21 வந்து 121 is 21. So the product of the number should be 21 and the sum of the number should be -10 இருக்கிற மாதிரி நம்ம 2 numbers சூஸ் பண்ணோம். If we take -7 and -3 எடுத்தோன்னா
ஓகே ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் 21 ஸோ இது சம் பண்ணுறப்போ -7 -3 ஆட் பண்ணால் நமக்கு வந்து -10 கிடைக்கும் ஏன்னா சேம் சைனை ஆட் அண்ட் புட் த சேம் சைன் ஸோ -10 ஓகேவா ஓகே ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்கிறனால நம்ம பியை வச்சு எழுதணும் ஸோ p -7 p -3 இல்லையாச்சா p -7 p -3 ஓகே டிவைடட் பை இங்கே கீழே இருக்கிறத வந்து அப்படியே எழுதிக்கோங்க p -7 இன்டூ போட்டாச்சு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ 1 × -12 த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஷுட் பி -12 and the sum of the number should be 1 மிடில் 1 இருக்குது ஸோ 1 வர மாதிரி we have to take 2 numbers. If you take 4 and -3 ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12 இங்கே -2 -12 ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 3 போச்சுன்னா +1 ஓகேவா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்கிறனால நம்ம பி வச்சு எழுதணும் ஸோ p +4 p -3 ஓகேவா எழுதியாச்சு டிவைடட் பை இங்கே p -3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ p -3 த ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டோம் ஆஸ் இட் இஸ் ஓகே இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா p -7 கேன்சல் பண்ணலாம் சேமாக இருக்குது ஸோ கெட் கேன்சல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே p -3 இருக்குது p -3 இருக்குது ஸோ இங்கே 1 டைம் இங்கே 1 டைம் தட் இஸ் p -3 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ அப்போ இந்த 1 டைம் 1 இந்த 2 டைம்ஸ் இங்கே இருக்க p -3 2 டைம்ஸ் ஸோ இங்கே இருக்க p -3 2 டைம்ஸ் தட் இஸ் இங்கே ஸ்கொயர் இருக்குது ஓகேவா ஸோ இந்த 1 டைம் 2 டைம்ஸ் இங்கே இருக்கிற இந்த 2 டைம்ஸ் ஆஃப் p -3 ஸோ கெட் கேன்சல் ஓகேவா ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு p +4 மட்டும்தான் இருக்கும் ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ரிமைனிங் p +4 இருக்குது இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 பார்க்கலாம் ஸோ சப்டிவிஷன் 3லையும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே 5t³ வந்து அப்படியே எழுதிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 60 இருக்குது -12 இருக்குது இது வந்து ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் 6 டேபிளில் வரும் ஓகேவா ஸோ 6 இஸ் த காமன் ஃபேக்டர் ஸோ 6 தான் இந்த காமன் ஃபேக்டர் ஸோ வி கேன் டேக் 6 அவுட் சைட் ஓகேவா ஸோ 1 6 is 6 ஓகேவா ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு இங்கே t மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ -2 6 are 12 அதனால் 2 போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து ரிமைனிங் என்ன இருக்கும் t -3 மட்டும் உள்ளே இருக்கும் t -2 உள்ளே இருக்கும் இங்கே வந்து 6 இருக்கும் வெளியே ஓகே இப்போது இங்கே டினாமினேட்டர் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது காமன் ஃபேக்டர் ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் ரெண்டுமே என்ன இதில் வந்து 4 டேபிள் வருது ஸோ காமன் ஃபேக்டர் 4 ஸோ we can take 4 அவுட் சைட் ஸோ ரிமைனிங் 1 4 is 4 அதனால் t மட்டும்தான் இருக்கும் ஸோ t அடுத்து இங்கே மைனஸ் இல்லையாச்சு அடுத்தது 2 4s are 8 அதனால் 2 போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த நெக்ஸ்ட்டு 10t வந்து ஆசிட்டிஸ் அதே மாதிரியே எழுதிக்கலாம் இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஸோ t -2 கெட் கேன்சல் ஆகிடும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 is 5 2 5s are 10 அப்புறம் 2 டேபிள் எப்படி நம்ம க்ராஸை கேன்சல் பண்ணலாம் ஸோ 2 2s are 4 3 2s are 6 ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது பாருங்கள் நியூமரேட்டரில் நம்பர்ஸ் என்ன இருக்குது ஜஸ்ட் இங்கே 1 இருக்குது இங்கே 3 இருக்குது ஸோ 1 3 is 3 ஸோ 3 எழுதியாச்சு அடுத்தது இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே t³ இருக்கா இங்கே t இருக்குது இங்கே 1 டைம் ஆஃப் இருக்கிற டீயும் இப்போ நம்ம அப்படி க்ராஸாக கேன்சல் பண்ணலாம் ஸோ 1 டைம் ஆஃப் டீயும் இங்கே இருக்கிற இங்கே 3 டைம்ஸில் 1 டைம் போச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் டீ தான் இருக்கும் ஸோ t ஸ்கொயர் ஓகேவா ஸோ டிவைடட் பை இங்கே 2 2s are 4 இந்த t வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ நோ நீட் டு ரைட் ஸோ 3t² டிவைடட் பை 4 ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர்